ஒரு சாலையோரத்தில் ஒரு பாட்டி தினமும் வடை சுட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சூடான எண்ணெயில் சுடும் வடையின் மனம் சுற்றிலும் பரவிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காகம் பாட்டியின் கடையை கவனித்தது. சற்றும் தாமதிக்காமல் ஒரு வடையை திருடிக் கொண்டு பறந்து சென்று அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது. இதைக் கண்ட ஒரு நரி, அடடா, இன்று நல்ல சாப்பாடு கிடைக்கப் போகிறது என்று நினைத்தது. ஆனால் காகத்திடமிருந்து வடையை பறிக்க அது ஒரு தந்திரம் செய்தது. மரத்தின் கீழே நின்ற நரி மரத்தில் இருந்த காகத்தை பார்த்து இனிமையாக பேசத் தொடங்கியது. காக்கையே, உன் குரல் ரொம்ப அழகாக இருக்கிறது. நீ ரொம்ப இனிமையாக பாடுவாய்தானே. எனக்காக ஒரு பாட்டு பாடு என்றது. காகம் பாடினால் வடையது கீழே விழும். அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்பதே நரியின் திட்டம். ஆனால் இந்த தந்திரத்தை காகம் உடனே புரிந்து கொண்டது. அது வடையை தன் காலால் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு காக்கா, காக்கா என்று சத்தமாக கத்தியது. வடையும் கீழே விழவில்லை. நரியின் திட்டமும் தோல்வி அடைந்தது. ஏமாற்றத்துடன் தலை குனிந்தபடி நரி அங்கிருந்து திரும்பிச் சென்றது. வடையோடு பாதுகாப்பாக இருந்த காகம் மரத்தில் அமர்ந்தபடி மகிழ்ச்சியாக அதை உண்டது. தந்திரத்தை தந்திரத்தால் வெல்லலாம் என்பதற்கு இதுதான் சிறந்த உதாரணம்.